கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிமுக, திமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகளை வீழ்த்தி, அதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 75 வருட பாரம்பரியம் மிக்க திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு 2 ஆண்டு 2 ஆண்டு தான் துவக்கப்பட்டது. டிவிக்கு கட்சி விஜய் அவர்கள் தலைமையில் டிவிக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 2.25 வருஷத்துல வெற்றியை பெற்றுச்சு. ஏறக்குறைய 108 தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிச்சு, அதே மாதிரி மே 10 பதவியேற்றார், முதலமைச்சர் பதவியேற்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்த மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுச்சுல, அப்ப மக்கள் மத்தியில எப்படி இருந்ததுன்னா மனநிலை, இந்த திராவிட கட்சி எப்படி வீழ்த்த முடிஞ்சிச்சு. ஏறக்குறை 75 வருஷம் பாரம்பரியம். அதாவது திராவிட கட்சின்னு சொன்னா திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், மதிமுக இதெல்லாம் திராவிட கட்சிகள் வராது. அப்ப திமுக ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? 1949. ஆட்சியை பிடிச்சது 1967. இப்ப ஏறக்குறைய திராவிட கட்சியோட தாக்கம் தமிழகத்துல ஏறக்குறைய 75 வருஷமா இருக்குது. ஆட்சி மட்டுமே ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற கட்சிய சர்வசாதாரணமாக 2.5 வருஷத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு, ஒரு 2.5 வருஷம் 2.25 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு, அதாவது 2024 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதாவது தாவேகா டிவிக்கு அப்ப ஜெயிச்சிருச்சு. இது எப்படிங்கும் போது மக்கள் மத்தியில பல்வேறு வகையான பேச்சுகள். எப்படிப்பட்ட பேச்சுகள் அப்படின்னா, வாக்குப்பதிவு இயந்திரத்துல கோளாறு இருக்குது, நினைச்ச மாதிரி நம்ம எந்த பட்டனை அழுத்தினாலும் அது டிவிக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க, அல்லது பிஜேபிக்கு இப்படிங்கிற மாதிரி கருத்து பரவலாகவே இருக்குது. இது பரவல் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுடைய ஓட்டு அதிகமா விழுந்திருக்குது. புதிய வாக்காளர்கள் 18 வயசு 19 வயசு புதிய வாக்காளர்கள் ஓட்டு அதிகமா விழுந்திருக்குது. இப்படிங்கிற மாதிரி கருத்து பரவலா இருக்குது. அப்ப பரவலாக இருக்கும்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல கோளாறு இருக்கு சொல்லிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு எந்த அரசியல் கட்சி முன் வராது. ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, திமுக தோத்துருச்சுன்னா திமுக இந்த குற்றச்சாட்டை வைக்கும், அதிமுக தோத்துருச்சுன்னா இந்த குற்றச்சாட்டை வைக்கும், வெச்சதோட நிப்பாட்டிக்குவாங்க. இது களையலாமா வேண்டாமா, பழையபடி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு சீட்டு வடிவத்தில் இருந்துச்சோ, ஒரு முத்திரை குத்திர வடிவத்தில் இருந்துச்சோ அதை கொண்டு வரலாமா கொண்டு வர வேண்டாம் இதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த இயந்திரத்துல கோளாறு இருக்குங்க மட்டும் பேசிட்டு நவுந்துக்குவாங்க. இது இந்த தரப்புலையும் இந்த தடவையும் பேசப்பட்டுச்சு. இந்த தடவையும் 2026 சட்டமன்ற இந்த தேர்தலில் இந்த விஜய் கட்சி வெற்றி அடைந்த மாத்திரத்துல பேசப்பட்டுச்சு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்ப திராவிட கட்சின்னு சொல்றோம்ல, திராவிட கட்சி சில கொள்கைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது சமத்துவம், சமூக நீதி, மாநில சுய ஆட்சி, அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி சில பிரச்சாரங்கள் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஆட்சியை பிடிக்கும் போது இவங்க சென்னையில வலிமையா இருந்திருக்கிறாங்க திராவிட கட்சிகள், திராவிட கட்சி திமுக. ஆனா சென்னையில 2 தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியிலுமே தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. அதே மாதிரி சேலத்தில் வலிமையா திராவிட கட்சி இருந்திருக்கிறாங்க. அங்கேயும் இல்ல, அங்கே அதாவது தாவேகா தான் வந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பல இடங்கள்ல வெற்றி காண்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி அடித்தளமா பார்க்கும்போது பல விஷயங்கள் பல வாரம் மக்களால் பேசப்படுது. இத முஸ்லீம்களும் எப்படி அணுகுறாங்கன்னா, எப்படி இது ஜெயிச்சுச்சு, எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு, இப்படிங்கிற மாதிரி கருத்துல தான் முஸ்லீம்கள் பரவலா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, முஸ்லீம்களுக்கு குரானை பற்றிய அறிவும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய வாழ்க்கை பற்றிய அறிவும் இல்ல. அப்ப இதனாலதான் இந்த அரசியல் பற்றிய அறிவு விழிப்புணர்வு எதுவுமே இல்ல. அப்ப இது சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது குர்ஆன்ல 3வது சூறால 26வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். 3வது சூறா 26வது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வே இம்மை மறுமையின் சகல ஆட்சிக்கும் அதிபதி நீதான். எப்படி ஒரு முஸ்லீம் இருக்கணும்னா, இல்ல ஆட்சிக்கு அதிபதி நீதான், நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவரிடம் ஆட்சியை பறித்து விடுகின்றாய்,
மேலும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் யாவும் உன் கைவசம் தான் இருக்குது. இதான் முஸ்லீமோட அடிப்படையான விஷயம். அது எப்படி நம்ம நம்பணும்னா, ஒரு ஆட்சி வருது, திமுக ஆட்சி வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் வருது, அதிமுக ஆட்சி வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் வருது. அதே மாதிரி இப்போ தாவேக்கோட ஆட்சி வருதுன்னா இது அல்லாஹ் நாடிதான் வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படையான கொள்கையா வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை பொறுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை விட்டு ஆளே கிடையாது தமிழகத்துல, திமுகவை தொட முடியுமா, அதிமுகவை தொட முடியுமா, தொட்டு பாரு, அசைச்சு பாரு, இது பெரியாருடைய மண்ணு, இதுல பாஜக வர முடியாது, யாரும் அந்நிய சக்தி வர முடியாது, மதவாத சக்தி வர முடியாது, இப்படிங்கிற மாதிரி பெருமை பிரச்சாரம் பேசியதன் விளைவும் இதெல்லாம். அதாவது பெருமை பிரச்சாரம், அதாவது யாருமே வர முடியாது, மாறி மாறி வருவோம், இப்படிங்கிற கருத்துல நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பேசும்போது இது எல்லாம் தான் அடிப்படை. பெருமைக்கு ஒரு அடி எப்பயுமே உழுகும், பெருமைக்கு அடி உழுகிற அந்த அடிப்படையான விஷயத்தை மறந்துட்டு தான் இந்த திராவிட கட்சிகள் மிக பெருமையா பேசுறது. இதுக்கு இஸ்லாத்துல அழகான முறையில் தீர்வு இருக்குது. இந்த மாதிரி தீர்வுகளை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பெருமை பேசி தெரிய மாட்டாங்க. ஏன்னா எங்களுடைய கோட்டை சென்னை, எங்களுடைய கோட்டை சேலம், எங்களுடைய கோட்டை கொங்கு நாடு, எங்களுடைய கோட்டை, இப்படி பெருமை பேச மாட்டாங்க. என்ன அடிப்படையான கொள்கை அப்படின்னா, நபியோடைய காலத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அனஸ் இப்னு மாலிக் அப்படிங்கிறவர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அல்பா அப்படிங்கிற ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. இது முஸ்லிம்களும் தெரிஞ்சுக்கணும், முஸ்லிம் அல்லாத மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே நிலையா இருக்கிறது எதுவுமே கிடையாது. படைத்த இறைவன் மட்டும்தான் நிலையானவன், மற்றது எல்லாமே அழியக்கூடியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்ககிட்ட அல்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை பந்தயத்துல யாருமே வெல்ல முடியாது. அந்த ஒட்டகம் தான் ஜெயிக்கும், எந்த பந்தயத்திலும் ஜெயிக்கும், எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்துல தான் ஒரு பயணத்தின் போது ஒரு கிராமவாசி ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை கூட்டு வராரு, தன்னுடைய ஒட்டகத்தை கூட்டு வராரு. 6 வயசுக்கு உட்பட்ட வாட்ட சாட்டமான ஒட்டகம் ஒரு கிராமவாசி கூட்டு வராரு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை முந்தி போகுது. அதாவது அல்பாங்கிற ஒட்டகத்தை எந்த ஒட்டகமுமே முந்த முடியாது. இந்த சூழ்நிலையில ஒரு கிராமவாசியோட ஒட்டகம் நபியோடைய ஒட்டகத்தை முந்தி போகுது. இது முஸ்லிம்களுக்கு மிகுந்த மனவேதனையை தருது. நபியோடைய ஒட்டகத்தை இந்த கிராமவாசியோட ஒட்டகம் முந்தி போகுது, ஜெயிச்சிருச்ச அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு வருத்தம் ஏற்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அறிகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களோட பேசிக்கிறாங்க, நபி தோழரோட பேசிக்கிறாங்க, நபியோட ஒட்டகத்தை இந்த ஒட்டகம் முந்திருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல உயர்ந்து விடுகின்ற எந்த பொருளா இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் அதை அல்லாஹ் கீழே கொண்டு வருவான். இது அல்லாஹ்வுடைய நியதி. நம்பர் 1 சொல்லி இருக்கிறது நம்பர் 2வா மாறும். அது எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் உள்ளதுதான். இப்போ முகலாய சாம்ராஜ்யம் இருந்தது, அலெக்சாண்டர் இருந்தார், பல பேர் இருந்தாங்க, பல சாம்ராஜ்யங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷம், ஒரு 70 வருஷம், ஒரு 100 வருஷம், இப்படிதான் இருக்க முடியுமே தவிர நம்பர் 1னா காலாகாலத்துக்கு நிரந்தரமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா முடியாது. அந்த கேள்வி நம்ம போட்டு பார்க்கணும். நம்ம சொல்லுவோம் இவர் நிரந்தர முதல்வர், நிரந்தர பிரதமர், நிரந்தர அமைச்சர், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப பூமியில உயர்ந்து விடுகின்ற எந்த பொருளா இருந்தாலும் அது அல்லாஹ் கீழே தாழ்த்துவான். இது அல்லாஹ்வுடைய நியதி. அப்ப அல்லாஹ்வுடைய நியதியை உடைக்க முடியுமா? ஒருபோதும் உடைக்க முடியாது. அப்ப இதுதான் நடந்திருக்குது. நம்பர் 1 நாங்க தான் நம்பர் 1 இருப்போம், திமுக தான் நம்பர் 1 இருப்போம், அதிமுக தான் நம்பர் 1 இருப்போம் அப்படின்னா இது நடக்காது. ஒரு சாதாரண நபரை வச்சு ஒரு 2 வருஷம் 2.25 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நபரை வச்சு அல்லாஹ் இழிவுபடுத்துவான். இது அல்லாஹ்வுடைய நியதி. பெருமைக்கு விழுகக்கூடிய அடி. பெருமைக்கு சொந்தக்கார் அல்லாஹ் மட்டும்தான். எந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல்வரா இருந்தாரு, அவருக்கு எப்படி பதவி இருக்கும்போது எப்படி மதிச்சாங்களோ அதே அளவு மதிப்பு இப்ப இருக்குமான்னு இருக்காது. அதே வாகனங்கள் கொடுக்கப்படாது, அதே வீடு கொடுக்கப்படாது, அதே அளவு பாதுகாப்பு கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாது.
இதெல்லாம் அல்லாஹ் நாடுனா கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடுனா இழிவுபடுத்துவான். அப்ப இது அடிப்படையான விஷயம். நம்பர் ஒன்னாவே எப்பயுமே இருப்போங்கிறது ஒரு கோளாறான சிந்தனை, சரியான சிந்தனை கிடையாது. அப்ப இதுக்கு உழுகக்கூடிய ஒரு அடிதான் இது. அப்ப அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மரியாதை போயிடும், எல்லாமே போயிடும். அதே மாதிரி நபிசுல்லா இன்னும் சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேகம் இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு அப்புறம் ஒரு தேக்கம் ஏற்படும், ஒரு தோய்வு ஏற்படும். இதை நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க. இது பாருங்க, திருமதிங்கிற நூல்ல நிறைய நூல்கள் இந்த ஹதீஸ் இருக்குது. திருமதி 2377 இருக்கு. நிச்சயமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேகம் உண்டு, ஒவ்வொரு வேகத்துக்கும் ஒரு தேக்கம் உண்டு. அப்ப இந்த செய்தி அப்படி பொருத்தி பாருங்க. ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறார், முதலமைச்சரா இருக்கிறார், வேகமாக இருப்பாங்க. காலையில 10 மணி எந்திரிக்கிறாங்களா, அப்படி போறாங்க வராங்க, நைட்டு 11 மணியா 12 மணி வேகமாக இருப்பாங்க. சந்திக்க முடியாது, குடும்பத்தினர்கள் கூட அதிகமாக உறவாட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டா தொடர்ச்சியாக இருக்காது. இதுக்கு ஒரு தேக்கம் ஏற்படதான் செய்யும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இதை கூட ஒரு நல்லதா எடுத்துக்கணும். இத்தகைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஒரு நல்லதா எடுத்துக்கணும். இப்ப சில பேர் கூட இந்த விஷயத்தை இந்த ஓய்வா அறிவிச்சிருக்கிறாங்க. நான் பொது வாழ்க்கையில கொஞ்ச நேரம் விலகிக்கிறேன், கொஞ்ச காலம் விலகிக்கிறேன், இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. சில அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சில பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா, எப்ப வேகமாக இருப்பதற்கு ஒரு தோய்வு ஏற்படதான் செய்யும், ஒரு தேக்கம் ஏற்படதான் செய்யும். இது இந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டா மன ரீதியான பிரச்சனைகள் வராது. இது முஸ்லீம்களுக்கு இலகுவானது. இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்வது முஸ்லீம்களுக்கு இலகுவானது. ஆனா முஸ்லீம்கள் கூட கை சேதம், குர்ஆனையும் கையில எடுக்கல, நபி மொழிகளையும் கையில எடுக்கல. அப்ப இந்த ஓய்வு நேரத்தை அமைச்சர் முதலமைச்சராகட்டும், மற்ற அமைச்சர்களாகட்டும், இப்ப அவங்க ஓய்வு நேரம் அதிகமா இருக்கும். இது குடும்பத்துல இந்த ஓய்வு நேரத்தை செலவு பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதே மாதிரி இந்த திராவிட கட்சியில் ஏன் வீழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லும் போது பல காரணங்கள்ல இன்னொரு காரணம் என்னன்னா, 1960களில் வலிமையா தமிழகத்துல காங்கிரஸ் இருந்திருக்கு. அப்ப காங்கிரஸை எதிர்த்து தான் அறிஞர் அண்ணா தலைமையில 1949களுக்கு அப்புறம் அரசியல் ரீதியா நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அறிஞர் அண்ணா 1960களில் பேசும்போது பல விஷயங்கள் பேசுறாரு. அதுல ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்குது இப்படிங்கிற விஷயம் பதிவு பண்ணி இருக்கிறாரு. இது யூடியூப்ல நிறைய சேனல் இருக்குது, நீங்க சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம். அப்ப இந்த வேலையை காங்கிரஸ்கார செஞ்சிருக்கிறாங்க. அது குற்றச்சாட்டு அறிஞர் அண்ணா வச்சிருக்கிறாரு. நீங்க பணத்தை வாங்காதீங்க இப்படி கருத்துல பேசியிருக்கிறாரு. நீங்க நியாயத்தை பாருங்க, யார் ஆட்சிக்கு நல்லதா இருக்கும் மக்களுக்கு, இதையெல்லாம் பாருங்க, சமூக நீதியை பாருங்க, சமத்துவத்தை பாருங்க, இப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பேசி 1967ல ஆட்சி அமைச்சாரு. இப்போ ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பது வாங்குவது குற்றம் சொல்லி திமுகவுடைய 1967 நிலைப்பாடு, 60-65 நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது சமுதாயத்துல? இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படின்னா, தொகுதிக்கு ஏற்றவாறு, அந்த வேட்பாளருடைய வசதிக்கு ஏற்றவாறு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் இப்படி பணம் கொடுத்துதான் ஓட்டை வாங்கக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா? எதை குற்றச்சாட்டை நம்ம ஆரம்பத்தில் வச்சோமோ அதே செயலை செய்யும் போது இந்த கட்சிகள் நிச்சயமாக அழியும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் வரக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்கள்ல ஏறக்குறைய பாதிக்கு மேற்பட்டவர்கள் பணம் வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இது நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லலாம், பொய் சொல்லலாம். நான் வாங்கலையே இப்படி பொய் சொல்லலாம். இது எல்லாமே பொய். வாங்கினவங்களுக்கும் தெரியும், கொடுத்தவங்களுக்கும் தெரியும். எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறது தெரியும், எவ்வளவு வாங்கினாங்க தெரியும். இது எல்லாத்துக்கும் மேலாக படைச்ச இறைவனுக்கு தெரியும். படைச்ச இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போட்டா இது மறுமையில குற்றத்துக்குரிய செயல். யார் உலக ஆதாயத்திற்காக ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறாரோ அவங்கள அல்லாஹ் மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவங்க நோவினை தரும் வேதனை இருக்குது, தூய்மைப்படுத்த மாட்டான். நோவினை தரும் வேதனை இருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி இருக்குது. உலக ஆதாயத்திற்காக ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யக்கூடாது. ஆனா முஸ்லீம்கள் இதுல விழுந்துட்டாங்க. அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டுட்டாங்க. அப்ப இதை எதிர்த்திருக்கிறாரு. இதை எதிர்த்து தான் நிறைய பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த பிரச்சாரத்தை எல்லாமே முடக்கும் விதமாகத்தான் இன்னைக்கு உள்ள நடவடிக்கை இருக்கு.
இதுதான் தோல்விக்கு ஒரு காரணமும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பல விஷயங்கள் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது நியாயமா நடக்கணும், நீதியா நடக்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசும்போது மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, திராவிட கட்சியோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா குடும்ப அரசியல் ஆக்குனாங்க. அது ஊழல், லஞ்சம், இதெல்லாம் என்ன எல்லை மீறி போச்சு. பினாமி சொத்துக்களை இது பண்றது எல்லாமே எல்லை மீறி போச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஊழலை பொறுத்தவரை ஏராளமான விஷயங்கள், அது கருணாநிதி முதல் கொண்டு ஜெயலலிதா முதல் கொண்டு அத்தனை பேரும் ஊழல் விஷயத்துல அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டான்சி நில வழக்கு, ஜெயலலிதா பொருள் டான்சி நில வழக்கு, அதே மாதிரி பிளசன்ட் ஸ்டே விடுதி வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு. அதாவது ஜெயலலிதா தமிழக முதல்வராக 1991 இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 1996 ஜூன் 14 சென்னை நீதிமன்றத்தில் ஜெயலலிதா, அவர் தோழி சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீது திமுக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கினை தொடர்கிற அனுமதியை மாநில ஆளுநரிடமிருந்து சுப்பிரமணிய சாமி பெற்றார். அப்ப என்னன்னா வழக்கு, அதாவது வருமானம், இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ உடைய வருமானம் எவ்வளவு, ஒரு 1.25 லட்சம் ரூபாய், 1,10,000 இப்படி வருது. அப்போ அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வரும்? 60 லட்சம் 65 லட்சம் தான் வரும், ஒரு 70 லட்சம் வரும். ஆனா இவங்க அந்த 5 வருஷம் முடிச்சு பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு சொத்தும் பாத்தீங்கன்னா பல மடங்கு ஏறி இருக்கும். வாங்கினது 1.25 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா அவங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் இருக்கும், 25 கோடி ரூபாய் இருக்கும். அந்த 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த இலாக்காவுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி மினிஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 500 கோடி 1000 கோடி இந்த அளவுக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் சர்வசாரம் நடந்திருக்குது. அப்ப இந்த ஊழல் வந்து ஒழிக்கப்படணுமா இல்லையானா கண்டிப்பா ஒழிக்கப்படணும். அந்த ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு இவங்க எந்த வகையான நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளவும் இல்லை. அதற்கு வந்து வெவ்வேறு வடிவம், அதை தப்பிப்பதற்காக வெவ்வேறு வடிவத்தை வந்து கொண்டு வந்து அந்த ஊழல் எல்லாரும் பண்றாங்க. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஏராளமான ஊழல்கள்ல ஏராளம் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே சுட்டி காட்ட அந்த டான்சி நில வழக்கு அது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தோம்னா கனிம வள கொள்ளை இது நிறைய நடந்திருக்கு. கனிம வள கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளையில எல்லாருமே ஈடுபட்டு, எல்லா அமைச்சர்களுமே ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது வந்து சகாயம் அவர்கள் பல தடவை பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இது 2014 இந்த கல்குவாரியில நடந்த முறைகேடு குறித்து விசாரிக்கிறதுக்காக சிறப்பு அதிகாரி சகாயத்தை வந்து நீதிமன்றம் நியமிக்குது. இப்ப நியமிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, 1990 இருந்து எடுக்கிறாரு. 90 இருந்து கனிம வளம் சம்பந்தமா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவர் தாக்கல் செய்த 600 பக்க அறிக்கையில அது என்ன சொல்றாரு அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு குவாரிகளில் முறைகேடு நடந்திருக்கு. ஒரு இதுல மட்டும் இந்த கல்குவாரியில மட்டும் 1,00,000 கோடி 1,00,000 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்குது இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாரு. ஆனா பதிவு பண்ணாரு. அப்ப அன்றைய ஆட்சியாளர் அதிமுகவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திமுகவாக இருக்கட்டும், யார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப கல்குவாரி அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்கள் எல்லாம் கனிம வளத்துறை இது எல்லாமே மேலதிகாரிகள் தகுதி ஏற்றவாறு லஞ்சமாக கொள்ளை பணத்தை வாரி குவிச்சாங்க இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா இதை எல்லாமே கண்டுக்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இதெல்லாம் கடந்துதான் போயிடுறாங்க. இதையெல்லாம் கண்டுக்காமையே காணாமையே, ஏன்னா எல்லாருக்கும் பணம் வந்துருது, இல்ல அதிகாரிகளுக்கு பணம் வந்துருது, அமைச்சர்களுக்கு பணம் வந்துருது. வரும்போது இந்த ஊழல் ஒழிக்கப்படணும். அதான் பதவி பிரமாணத்துல எடுக்கும் என்ன சொல்றாங்க, பொருளாகவோ பணமாகவோ எதுவோ நாங்க வாங்க மாட்டோம் ஒரு அடிப்படையில தான் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அந்த பதவி பிரமாணத்துக்கு மாற்றமாகவே அந்த கடவுளறிய நான் சாட்சி சொல்றேன், உளமாற சாட்சி சொல்றேன் சொல்லிட்டு இத்தனை கோடிகள் வந்து ஊழலா வந்து வாங்கியிருக்கிறாங்க, லஞ்சமா வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சர்வசாரம் நடந்திருக்குது. அப்ப இந்த கூட்டணி விஷயமாகட்டும் நிறைய இந்த கோளாறு நடந்திருக்கு. இந்த 60 ஆண்டுகளாக பார்த்தோம்னா தமிழகத்துல என்னென்ன நடந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு நிலையான ஆட்சி, நீதியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி முழுக்க இல்ல. சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க, திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நல்லது பண்ணி நல்லதே முழுக்க பண்ணவே இல்லை அப்படின்னு கிடையாது. முழுக்க தீமை தான் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது.
பண்ணி இருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு மக்களை சுரண்டி பொழைச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு சுரண்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவிக்காக யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்திருக்கு. அதாவது இது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. பதவிக்காக யாருக்கிட்டையும் கூட்டணி வைப்பாங்கிறதுக்கு விகடன் டிவில ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அந்த வீடியோ கூட பாருங்க. கருணாநிதிக்கு பாரம்பரியமும் அதிகம், அதனால் பல்ட்டிகளும் அதிகம். கருணாநிதிக்கு வயதும் அதிகம், அதனால் அவர் காட்டிய கூட்டணி வித்தைகளும் அதிகம். கருணாநிதிக்கு தமிழ் வளம் அதிகம், அதனால் அந்த வித்தைகளுக்கு அவர் சொன்ன விளக்கங்களும் அதிகம். மொத்தமாக தொகுத்து பார்த்தால் அரசியல் பல்ட்டிகளின் பரமபிதாவே கருணாநிதிதான். காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப 1967 தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்தது திமுக. ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, பி. ராமமூர்த்தியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காயிதே மில்லத்தின் முஸ்லீம் லீக், மாப்போசியின் தமிழரசு கழகம் போன்ற முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணியை அமைத்து காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தார் அன்றைய திமுக பொதுச் செயலாளர் அண்ணா. அவரது மறைவுக்கு பிறகு தலைவரான கருணாநிதி 1971 சட்டசபை தேர்தலில் அதே காங்கிரசுடன் கூட்டணி வைத்து கொண்டார். 4 ஆண்டுகளுக்கு முன் கசந்த காங்கிரஸ் இந்த தேர்தலில் கருணாநிதிக்கு இனித்தது. 4 ஆண்டுகளுக்கு முன் இரட்சகராக இருந்த ராஜாஜி ராட்சகராக தெரிந்தார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது இந்திராவுடன் கை கொடுக்க கருணாநிதி கொடுத்த கலங்கல் விளக்கம். எந்த இந்திராவுடன் அரசியல் லாபத்துக்கு கை கொடுத்தாரோ அதே இந்திராதான் 1976 கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார். உறவுக்கு கை ஒடிந்தது. அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான திமுகவினர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இந்த கோபத்தால் இந்திராவுக்கு பிடிக்காத பழைய காங்கிரசுடன் 1977 சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்தார் கருணாநிதி. 71 சட்டசபை தேர்தலில் அவரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர்கள்தான் இந்த பழைய காங்கிரசார். 1980 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா பல்ட்டிக்கு தயாரானார் கருணாநிதி. 3 ஆண்டுகளுக்கு முன் மூச்சு முட்ட திமுகவினரை சித்திரவதை செய்த இந்திரா காந்தியுடன் கைகோர்த்தார் கருணாநிதி. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்பது இந்த தேர்தல் கண்டுபிடிப்புதான். புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம் என்று இந்திரா சொல்ல, இல்லை பழைய அத்தியாயத்தை புதுப்பிக்கிறோம் என்று கருணாநிதி கண்ணீர் சிந்த எமர்ஜென்சி ரத்தம் பதவிக்காக கழுவி துடைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் வென்றதும் இதே மாதிரி சட்டசபை தேர்தலிலும் வெல்ல அன்றைய எம்ஜிஆர் ஆட்சியை இந்திரா மூலமாக டிஸ்மிஸ் செய்ய வைத்தார் கருணாநிதி. கெட்ட உள்நோக்கத்தோடு உருவான கூட்டணி என்பதால் சட்டசபை தேர்தலில் வெல்லவில்லை இவர்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் போய்விட்டது. 1985 தேர்தலில் அதுவரை இந்தி வெறியர்களின் கட்சி என்று குற்றம் சாட்டிய ஜனதாவுடன் கருணாநிதி கைகோர்த்தார். அதுவரை தன்னை எதிர்த்து வந்த கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்து கொண்டார். அதிலும் தோல்வியே அடைந்தார். 1989 சட்டசபை தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டது. ஏனென்றால் எல்லா கட்சிகளும் தனித்து போட்டியிட்ட தேர்தல் அது. 2 ஆண்டுகளில் மத்திய காங்கிரஸ் அரசால் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. 1991 தேர்தலில் திமுக படுதோல்வியடைந்தது. 1996 தேர்தலில் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்த தமாகவுடன் கூட்டணி வைத்தார் கருணாநிதி. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் அதே கூட்டணி தொடர்ந்தது. அதிமுக அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து கொண்டது. தமிழகத்துக்குள் ஆக்டோபஸ் பரவுகிறது என்று கருணாநிதி பிரச்சாரம் செய்தார். ஒரே ஆண்டில் பாரதிய ஜனதாவுடன் கருணாநிதியை கைகோர்த்தார். பண்டாரம் பரதேசிகள் கட்சி என்று அவரால் குற்றம் சாட்டப்பட்ட பாஜகவை ஆதரிப்பதற்கு மத்தியில் நிலையான ஆட்சி வேண்டும் என்று காரணம் கண்டுபிடித்தார். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடன் கைகோர்த்து நின்றார் கருணாநிதி. திராவிடமும் காவியும் சாயம் போகும் அளவுக்கு கரைபடிந்த பற்களால் சிரித்தன. நண்பர் மூப்பனாரின் தமாகவா கொள்கை எதிரியான பாஜகவா என்றால் பாஜகவே வேண்டும் என்று 2001 சட்டமன்ற தேர்தலில் முடிவெடுத்தார் கருணாநிதி. அவர் அமைத்த மெகா கூட்டணி இந்த தேர்தலில் தோல்வியடைந்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் தன்னை கடுமையாக விமர்சித்துவிட்டு வெளியேறிய வைகோவை வேலூர் சிறைக்கு சென்று பார்த்ததும்
பூந்தமல்லி நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்து கண்ணீர் சிந்தியதும் அடுத்த பல்டிகளின் ஆரம்பங்கள். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த பாரதிய ஜனதாவில் இருந்து வெளியேற கருணாநிதி கண்டுபிடித்த காரணங்களில் ஒன்றாக இதுவும் மாறிப்போனது. 5 ஆண்டுகால மத்திய அமைச்சர் பதவி முடியும் போது கூட்டணியிலிருந்து வெளியேறிய கருணாநிதி காங்கிரசுடன் கைகோர்த்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தல் மெகா வெற்றியை இது கருணாநிதிக்கு கொடுத்தது. கருணாநிதியிடம் கற்றுக்கொண்ட வித்தைகளில் மோசமானவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தும் வைகோ 2006 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார். எனது பழைய போர்வாள் போயஸ் தோட்டத்தின் படிக்கட்டுகளில் கிடக்கிறதே என்றபடி காங்கிரஸ் கூட்டணியை தொடர்ந்தார் கருணாநிதி. 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2011 சட்டசபை தேர்தலிலும் கருணாநிதிக்கு காங்கிரஸை விட்டால் கதியில்லை. சேர எவரும் இல்லை, மாற யாரும் இல்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை கலற்றிவிட்ட கருணாநிதி கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கனல் ஆனார். காங்கிரஸ் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களை கூட்டணியில் சேர்க்கவில்லை கருணாநிதி. இதோ இப்போது கூடா நட்புடன் நாடா நட்புடன் நல்ல கூட்டணி உருவாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகளை தூக்கி தந்து 2016 சட்டமன்ற தேர்தல் ஜம்பை தொடங்கி வைத்திருக்கிறார் கருணாநிதி. 6வது முறை முதல்வராகிறாரோ இல்லையோ 60 முறை பல்டி அடித்து விட்டார். இதையெல்லாம் வைத்து நெஞ்சுக்கு நீதி மாதிரி ஒரு புத்தகம் எழுதலாம். அதற்கு கொள்கைக்கு அநீதி என்று பெயரும் வைக்கலாம். இந்த வீடியோவில் கூட என்ன சொல்லப்படுதுன்னா, இது வெறுமனே திமுக மட்டும் குறிப்பிடுது. ஆனா பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு தங்களுக்கு பதவி வேணும், தங்க குடும்ப உறுப்பினர் பதவி வேணும் அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த தரத்துல வேணாலும் இறங்குவாங்கிறது அந்த வீடியோ போட்டது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் பொருந்தும், பாமகவுக்கும் பொருந்தும், மதிமுகவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னு கேட்டா இவங்களுக்கு தேவை பதவி சுகம், இதுதான் இவங்களுக்கு தேவை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான திராவிட கட்சிகள் இப்ப பாஜக மதவாத சக்தி உள்ள நுழையக்கூடாது, தமிழகத்தில் நுழையக்கூடாது இப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கிறாங்க. ஆனா இந்த பாஜகவை தமிழகத்தில் வளர்த்தி விட்டது யாரு? 1998ல 99ல திராவிட கட்சி தான் உள்ள அழைச்சிச்சு. வேற எந்த கட்சி அழைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் அதிமுக அழைச்சிச்சு. அதுக்கு அதிமுக கூட்டணி முறிச்சதுக்கு அப்புறம் உடனே 1999ல இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வசார் நடக்கும் போதுதான் மக்களுக்கு வந்து இவங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துறாங்க. நம்ம மாநில கட்சி திமுகவை நம்புறோம், அதிமுகவை நம்புறோம், பாஜக என்னன்னு தெரியாது, RSS என்னன்னு சொல்லி தெரியாது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திமுகவை நம்பக்கூடிய மக்கள் பாஜகவை ஆதரிக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் உண்மை. அதிமுகவை நம்பக்கூடிய மக்கள் பாஜகவை ஆதரிக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் உண்மை. இதே நேரத்தில் 1999ல தமுமுக சார்பா ஒரு வாழ்வு உரிமை மாநாடு சென்னையில் நடந்துச்சு. இது பார்த்து விக்கிபீடியால கூட அடிச்சு பார்க்கும்போது காணும். ஜெயலலிதா அவங்க வந்து தமுமுகவுடைய கூட்டத்தில் பேசியதே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா தமுமுகவுடைய இந்த வாழ்வு உரிமை மாநாட்டில் இவங்க பேசினாங்க, ஜெயலலிதா அவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், பிஜேபி கூட கூட்டணி வச்சது தவறு அப்படின்னு பகிரங்கமா அந்த மேடையில் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு காலத்திலும் இனிமேல் ஒரு காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி கருத்தையும் பதிவு பண்ணாங்க. இது வீடியோக்கள்ல இருக்குது. ஆனா வந்து விக்கிபீடியா அந்த மாதிரி யாரும் பதிவு பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்து எடப்பாடி அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன கொள்கை பேசுவது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நிறைய விஷயங்களோட கோளாறாகவே இருக்கும். ஆட்சி நடத்துறாங்க, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, சமூக நீதிங்கிறாங்க, சமத்துவங்கிறாங்க, இது சம்பந்தம் சில விஷயம் பண்ணிக்குவாங்க. ஆனா பொருளாதார ரீதியாக வரும்போது ஏராளமான தில்லு முள்ளுகள், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் சர்வசா நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு வீழ்வதற்கான காரணம் மக்கள் கோபத்துலதான் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே ஒரு மாற்று அணி சிறப்பா வராதா இப்படி எதிர்பார்க்கறதும் உண்டு. அதோட அடங்கி போயிடும். ஓட்டு போடும் போது இந்த 2 சின்னம் தான் நிற்கும். ஒன்னு இலை, இன்னொன்னு உதயசூரியன். இது 2க்கும் ஆட்டோமேட்டிக் கை போயிடும், போட்டுருவாங்க. இந்த தடவை என்ன இருக்குது, அந்த கோபத்தின் வெளிப்பாடு விசில் சின்னத்துக்கு போடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்றதா இருந்ததுன்னா அமைச்சர்கள் அப்படிங்க எப்படி இருக்கணும், எளிதா மக்கள் அணுகிற அளவுக்கு இருக்கணும்.
ஓட்டு கேட்கும் போது வீதி வீதியா ரோடு ரோடா வருவாங்க அந்த எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்டுட்டு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொகுதிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர் நடந்துக்குவாங்க. இதுதான் வந்து கடந்த காலங்கள் 60 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சில அமைச்சர்களை தவிர பெரும்பான்மையான அமைச்சர்கள் மக்களுடைய நலன் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பதவி வாங்கிட்டாங்களா அவ்வளவுதான். அதுக்கு சமீபத்தில் 10-20 ஆண்டுகளா ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்கல்ல, பணத்தை நீங்க வாங்குங்க நாங்க கொடுங்க, இதுதான் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள உறவு, இப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு பல அமைச்சர் செயல்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்றதா இருந்ததுன்னா இந்த KN நேரு இந்த மாதிரியான அமைச்சர்கள், அதே மாதிரி துரைமுருகன், பொன்முடி, இவங்கெல்லாம் மக்களை வந்து எப்படி அணுகி பேசுவாங்கன்னா ஒரு நளினமாகவோ ஒரு அன்பாகவோ ஒரு கனிவாகவோ பேசக்கூடிய பழக்கம் இவங்கள்ட்ட இல்ல. இவங்க ஏதோ மன்னர்களை மாதிரியும் நிரந்தரமான அமைச்சர்கள் மாதிரியும் ஒரு நிலையான ஆட்சி எங்க கிட்ட தான் இருக்கிறங்க மாதிரி ஒரு நினைப்புலதான் இவங்க நிறைய இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு ஏன் சொல்றோம்னா கடந்த காலத்துல அவங்க தான் இருந்தாங்க. அதாவது ஒரு 60 ஆண்டுகள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்டாலின் கடந்த ஆண்டு செஞ்ச ஆட்சி சிறப்பாக தான் இருந்துச்சு. அதாவது பெரிய அளவுக்குள்ள கோளாறு இல்லைனாலும் ஒரு அளவுக்கான ஆட்சியா இருந்துச்சு. அந்த ஆட்சியிலே இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு சரியான நடைமுறையோ சரியான நடவடிக்கையோ மக்களுடைய அதிருப்தியை பெறாமல் இருந்தாங்கிறதும் கிடையாது, மக்களை சந்திப்பதே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஏராளமான கோட்டைகளை வச்சிருக்கும் போது திராவிட கோட்டை வந்து உடையதான் செய்யும். எப்படி உடைஞ்சு ஆய்வு பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எளிமையா இருக்கணும், மக்களை வந்து அணுகணும், மக்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி பண்ணணும். அப்ப மக்கள் எப்படி இருக்கிறான்னு தெரியணுமா இல்லையா? மக்கள் எப்படி இருந்தா என்ன, இப்படிங்கிற போக்குல இருக்கும்போது இதுக்கு ஒரு அடி விழுகும். பெருமையா இருந்தா இது ஒரு அடி விழுகும். இதுதான் நடந்து இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து கவனிக்காம நம்ம எப்படி போச்சு ஆட்சி எப்படி போச்சு 2.5 வருஷத்துல வந்து எப்படி பிடிச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இது மாறாது. அப்ப இது மாறணும் அப்படின்னா உங்களுடைய அரசியல் நடவடிக்கை மாத்துங்க. உங்களுடைய அரசியல் நடவடிக்கை மாத்துனா மட்டும்தான் மாறுமே தவிர விஜய் எப்படி வீழ்த்தலாம், டிவிக்கு எப்படி வீழ்த்தலாம், இந்த சிந்தனை போனோம்னா ஒன்றாகாது. மக்கள் மத்தியில் அதாவது மக்களுக்கு என்ன தேவை, நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, என்ன அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கிறாங்க, இதை செஞ்சு கொடுக்கும் போது ஆல்ரெடி மக்கள் பணத்துக்கு விலை போக மாட்டாங்க. நம்ம அடிப்படை விஷயங்கள் கிடைக்கிறது தானே. இப்படிங்கிற அளவுக்கு வரும்போது மீண்டும் திராவிட ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு. இல்ல நாங்க இப்படியே தான் இருப்போம், எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஒரு வாயளவுல தான் இருக்கும், லஞ்சம் லாவணியம் ஊழல் இதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னா இன்னி வந்து பெரிய அளவுல இது எதிர்பார்க்க முடியாது. ஆட்சியை பிடிப்போம், மறுபடியும் முதலமைச்சராகவும் திராவிட கட்சியில இருந்து வருவாங்க, இப்படிங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.